2026 சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டிகள் இல்லாம 2 முனை போட்டிகளை உருவாக்க அமித்ஷா குழு ரொம்ப பயங்கரமான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு வைக்கிறது. ஸோ 4 முனை போட்டிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா அதிமுக, திமுக, இந்த 4 முனை போட்டிகள் உருவாகி கொண்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ கூட்டணி அறிவித்து விட்டார்கள். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் போட்டியிட போகிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான முடிவில் தான் இத்தனை வருஷமா இருந்தாங்க. ஆனால் இப்போ கிடையாது. திமுக கூட்டணியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னதான் அதிமுக கூட்டணி பிஜேபியோட ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, ஃபினான்ஷியலாக பவராக இருந்தாலுமே, ஒரு கட்டுப்பாடு கரெக்டாக கட்டுக்கோப்பு ஒரு சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதனால் அமித்ஷா தமிழக வெற்றி கழகத்தில் நாம் தமிழர் கட்சியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங்லேயே, அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லாத சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் அதிமுகவை அணுகியது அப்படி நாம சொல்லியிருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். ஆனால் அது கிடையாதான். அதிமுக அமைச்சர்கள் பல பேர் தான் தமிழக வெற்றி கழகத்தை அணுகினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் 3 மடங்கு பயங்கரமான சீட்டு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 90 சீட்டு கேட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைந்தால் ஒரு 8 சீட்டு வரைக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க. அவங்க கேட்டது 60 சீட்டு. ஸோ 60ல் பாதி கூட கொடுக்க முடியாத நிலைமையில் தான் அதிமுக இருந்தது. அது அதிமுக டீம் ஒரு நிலைமையில இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. இப்ப தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு வரும்போது ஒரு லிமிட்டடான சீட், ஒரு 8லிருந்து 10க்குள்ள இருக்க சீட் கொடுக்கும்போது அதிமுகவுக்கு கீழே தான் தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க. ஒருவேளை தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அதை தாண்டி ஒரு 60 சீட் கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு பயங்கரமான லைம் லைட்டுக்கு தளபதி போயிடுவாங்க. பேருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க. ஆனால் தளபதி விஜய் தான் அதிமுகவை அப்படியே கட்டுக்கோப்பா வச்சுக்கிற மாதிரி மாறிடும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை அப்படியே தவிர்த்து விட்டாங்க. அது ஆரம்பித்த ஒரு 4 மாதத்துலேயே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்த 4 மாதத்துல அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லாமல் தான் இப்போ பிஜேபி கூட்டணி உறுதியாகியிருக்கு. ஸோ இப்போ இந்த பிஜேபி கூட்டணி என்னதான் உறுதி ஆனாலுமே இப்போ சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கம்ப்ளீட்டாக கம்மியாக போகிறது. ஆல்ரெடி அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கம்மியாக தான் இருந்து இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் எதிர்த்தாலுமே அந்த வாக்குகள் தளபதி விஜய்க்கு பயங்கரமா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி அதிமுக அடி வாங்கியிருக்கு. சிறுபான்மை வாக்குகள் கம்மியாக போகிறது. அதே மாதிரி பிஜேபி கூட்டணி வைக்கும் போது இன்னுமே வாக்குகள் கம்மியாக போகிறது. ஸோ இந்த சமயத்துல இந்த கூட்டணி இப்படி இருந்தால் செட் ஆகாது. இன்னுமே பலப்படுத்தும். 2026ல் அதிமுக வென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காங்க. அதிமுக வென்றதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல பண்ணி ஆக வேண்டும். அதனால என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இதுக்கு முன் வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா கூட்டணியே வேண்டாம் சொல்லிட்டு இருந்த சீமான் அவர்கள் சமீப காலமாக அண்ணாமலை கூட நெருக்கமா, பிஜேபி நிர்வாகிகளோட நெருக்கமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. முக்கியமா பிஜேபியை பத்தி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணி ரொம்ப பலமா அமையும் போது அதிமுகவிலிருந்து பிரியும் வாக்குகள், தளபதி விஜய்க்கு போகும் வாக்குகள் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடப்பதால் தளபதி விஜய்க்கு இன்னுமே பலமா அமைய போகிறது. நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடும் போது தளபதி விஜய் அவர்கள் சீமான் கிட்ட இருந்து பாதி சதவீதமான வாக்குகள் மட்டுமே எடுக்க முடியும். ஆனா சீமான் அதிமுக கூட போகும்போது இப்ப 3 முனை போட்டியா மாறிடும். அதாவது தளபதி விஜய், அதுக்கப்புறமா அதிமுக, திமுக 3 முனை போட்டியா மாறிடும். ஸோ அதிமுக, திமுக வேணான்னு சொல்ற முக்காவாசி பேர் தளபதி விஜய்க்கு வாக்கு செலுத்துற மாதிரி ஆகிவிடும். அதனால இந்த சைடு தளபதி விஜய்
அவர்களோட வாக்கு சதவீதம் பல மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை யார் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீமான் கூட்டணியும் வந்து நாளுக்கு நாள் வந்து உறுதி ஆகிக்கொண்டே இருக்கு. ஜனவரிக்கு அப்புறம் வந்து அது அஃபிஷியலா ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டிகள் இல்லாம 2 முனை போட்டிகளை உருவாக்க அமித்ஷா குழு வந்து ரொம்ப வந்து பயங்கரமான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வைக்கிறது. ஸோ 4 முனை போட்டிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா வந்து திமுக இந்த 4 முனை போட்டிகள் வந்து உருவாகி கொண்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அதிமுக பிஜேபி வந்து கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ கூட்டணி வந்து அறிவித்து விட்டார்கள். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து தான் போட்டியிட போகிறது. நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து போட்டியிடுவதற்கான முடிவில் தான் வந்து இத்தனை வருஷமா இருந்தாங்க. ஆனால் இப்போ கிடையாது. திமுக கூட்டணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னதான் வந்து அதிமுக கூட்டணி பிஜேபியோட ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, ஃபினான்ஷியலாக பவராக இருந்தாலுமே, ஒரு கட்டுப்பாடு கரெக்டாக கட்டுக்கோப்பு ஒரு சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே சிறுபான்மை வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதனால் வந்து அமித்ஷா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நாம் தமிழர் கட்சியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேச்சுவார்த்தையும் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து ஸ்டார்டிங்லேயே, அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லாத சமயத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அதிமுகவை வந்து அணுகியது அப்படி நாம சொல்லியிருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருப்போம். ஆனால் அது கிடையாதான். அதிமுக அமைச்சர்கள் பல பேர் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அணுகினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து 3 மடங்கு பயங்கரமான சீட்டு வந்து கேட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 90 சீட்டு வந்து கேட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் ஒரு 8 சீட்டு வரைக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க. அவங்க கேட்டது 60 சீட்டு. ஸோ 60ல் பாதி கூட கொடுக்க முடியாத நிலைமையில் தான் அதிமுக வந்து இருந்தது. அது வந்து அதிமுக டீம் ஒரு நிலைமையில இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. இப்ப வந்து தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு வரும்போது ஒரு லிமிட்டடான சீட், ஒரு 8லிருந்து 10க்குள்ள இருக்க சீட் வந்து கொடுக்கும்போது அதிமுகவுக்கு கீழே தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க. ஒருவேளை தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அதை தாண்டி வந்து ஒரு 60 சீட் வந்து கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு பயங்கரமான லைம் லைட்டுக்கு வந்து தளபதி வந்து போயிடுவாங்க. பேருக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க. ஆனால் வந்து தளபதி விஜய் தான் வந்து அதிமுகவை அப்படியே வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற மாதிரி வந்து மாறிடும். அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து தவிர்த்து விட்டாங்க. அது வந்து ஆரம்பித்த ஒரு 4 மாதத்துலேயே வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்த 4 மாதத்துல அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வேற வழியே இல்லாமல் தான் வந்து இப்போ வந்து பிஜேபி கூட்டணி வந்து உறுதியாகியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பிஜேபி கூட்டணி வந்து என்னதான் வந்து உறுதி ஆனாலுமே வந்து இப்போ வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கம்ப்ளீட்டாக கம்மியாக போகிறது. ஆல்ரெடி வந்து அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கம்மியாக தான் வந்து இருந்து கொண்டு இருக்கு. ஏன்னா வந்து திமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் வந்து எதிர்த்தாலுமே அந்த வாக்குகள் வந்து தளபதி விஜய்க்கு வந்து பயங்கரமா அது போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அதிமுக அடி வாங்கியிருக்கு. சிறுபான்மை வாக்குகள் கம்மியாக போகிறது. அதே மாதிரி பிஜேபி கூட்டணி வைக்கும் போது இன்னுமே வந்து வாக்குகள் வந்து கம்மியாக போகிறது. ஸோ இந்த சமயத்துல வந்து இந்த கூட்டணி வந்து இப்படி இருந்தால் செட் ஆகாது. இன்னுமே வந்து பலப்படுத்தும். 2026ல் அதிமுக வென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல வந்து இருக்காங்க. அதிமுக வென்றதை விட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல வின் பண்ணி ஆக வேண்டும். அதனால என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் வந்து இதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா கூட்டணியே வேண்டாம் சொல்லிட்டு இருந்த சீமான் அவர்கள் சமீப காலமாக அண்ணாமலை கூட நெருக்கமா, பிஜேபி நிர்வாகிகளோட நெருக்கமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. முக்கியமாக வந்து பிஜேபியை பற்றி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அதுக்கப்புறமா அந்த அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமாக அமையும் போது அதிமுகவிலிருந்து பிரியும் வாக்குகள், தளபதி விஜய்க்கு போகும் வாக்குகள் மீண்டும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் வந்து அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடப்பதால் வந்து தளபதி விஜய்க்கு வந்து இன்னுமே வந்து பலமா அமைய போகிறது. நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடும் போது வந்து தளபதி விஜய் அவர்கள் சீமான் கிட்ட இருந்து பாதி சதவீதமான வாக்குகள் மட்டுமே வந்து எடுக்க முடியும். ஆனா வந்து சீமான் வந்து அதிமுக கூட வந்து போகும்போது இப்ப வந்து 3 முனை போட்டியா மாறிடும். அதாவது தளபதி விஜய், அதுக்கப்புறமா அதிமுக திமுக 3 முனை போட்டியா வந்து மாறிடும். ஸோ அதிமுக திமுக வேணான்னு சொல்ற முக்காவாசி பேர் வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாக்கு செலுத்துற மாதிரி வந்து ஆகிவிடும். அதனால வந்து இந்த சைடு வந்து தளபதி விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் பல மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவை யார் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீமான் கூட்டணியும் வந்து நாளுக்கு நாள் வந்து உறுதி ஆகிக்கொண்டே இருக்கு. ஜனவரிக்கு அப்புறம் வந்து அது அஃபிஷியல் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?